ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம கேமராவில் பதிவாகிய பீச்சில் நடந்த மிகவும் ஆச்சரியமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளாம் பீச்சுக்கு போனா சிப்பின்னு அழைக்கப்படுற இந்த கிளிஞ்சல்களை அதிக அளவுல பார்த்திருப்போம். ஆனா அந்த கிளிஞ்சல்கள் உயிரோட ஊர்ந்து போறத பார்த்திருக்கீங்களா? மட்டி, சிப்பி இல்லனா கிளிஞ்சல்னு அழைக்கப்படுற இவை ரொம்பவுமே மெதுவா ஊர்ந்து போகக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. இவை பெரும்பாலான நேரம் தண்ணீருக்குள்ளேயே இருக்கும். இவைகளால 1 மணி நேரத்துக்கு 1 இன்ச் வரைக்கும் தான் நகர முடியும். இவைகளுக்கு இருக்கிற இந்த கால் போன்ற அமைப்பை பயன்படுத்தி நகர்றது மட்டும் இல்லாம குழி தோண்டி மறைஞ்சுக்கிறதுக்கும் அவைகள் அதை பயன்படுத்துது. கடற்கரையில் உட்கார்ந்து கடலை ரசிக்கிறதுங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே பிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, இந்த ஒரு நாய் அலைகளுக்கு மத்தியில உட்கார்ந்து கடலை எவ்வளவு அழகா ரசிக்குதுன்னு. நம்ம சுனாமி வீடியோக்களை நிறைய பார்த்திருப்போம். ஆனா ஐஸ் சுனாமிய பார்த்திருக்கீங்களா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கிற எர்ரி ஏரியில ஐஸ் சுனாமியானது ஏற்பட்டிருக்கு. பனிகாலத்துல முழுசா உறைஞ்சிருந்த அந்த ஏரியில வலிமையான பெரிய அலைகள் உருவாயிருக்குது. உருவான அந்த அலைகள் உறைஞ்சிருந்த அந்த பனிய உடைச்சு அதை மொத்தமா கரைக்கு தள்ளிட்டு வந்திருக்குது. அங்க ஒரு அலையோட இது நிக்கல, பல அலைகள் ஏற்பட்டதால தொடர்ந்து அந்த பனிக்கட்டிகள் கரையை நோக்கி வந்திருக்கு. இந்த ஏரியை ஒட்டி பல குடியிருப்பு பகுதிகள் இருந்திருக்கு. இந்த ஐஸ் சுனாமியால அந்த பகுதியில் இருந்த பெரும்பாலான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கடலுக்கு அடியில போய் வீடியோ எடுத்துட்டு இருந்த இந்த சீ டைவரை அங்க வந்த 2 கடல் சிங்கங்கள் அவரோட தலையில இருக்கிற தலைக்கவசத்தை கடிச்சு இழுக்க பாக்குது. கொஞ்ச நேரம் இழுத்து பார்த்துட்டு எதுவும் வரலன்னு தெரிஞ்ச உடனேயே அங்கிருந்த அந்த 2 கடல் சிங்கங்களும் போயிருது. பொதுவா கடல் சிங்கங்கள் ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விலங்கா இருந்தாலும் இந்த மனிதரை அவைகள் பெருசா எதுவும் தொந்தரவு பண்ணாம அங்கிருந்து போயிருக்குது. ஒரு கடற்கரையிலிருந்து அடிச்சிட்டு வர பொருட்கள் இன்னொரு கடற்கரையில கரை ஒதுங்கிறதுங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு தான். ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான்ல ஒரு கடற்கரையில அந்த நாட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வித்தியாசமான 8 அடி உயரமுள்ள ஒரு லெகோ பொம்மையானது கரை ஒதுங்கி இருக்குது. அந்த சமயத்துல அந்த பீச்சுக்கு வாக்கிங் போன ஒருத்தர் அங்க கரை ஒதுங்கி இருந்த அந்த பெரிய பொம்மைய தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. பிளாஸ்டிக்கா செய்யப்பட்ட இதே மாதிரி லெகோ பொம்மைகள் ஜப்பான்ல மட்டும் இல்லாம நெதர்லாந்து, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல கரை ஒதுங்கி இருக்குது. 2007ஆம் ஆண்டிலிருந்தே இந்த மாதிரி கரையொதுங்கக்கூடிய இந்த லெகோ பொம்மைகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இங்க ஒரு நண்டானது ஒரு சீ டைவரோட ஹேண்ட் பேண்ட பிடுங்கிட்டு போயிருது. அந்த பேண்ட அந்த நண்டுகிட்டு இருந்து திரும்ப எடுக்க அந்த மனிதர் ட்ரை பண்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேண்ட தரமாட்டேன்னு அந்த நண்டு ரொம்பவுமே அடம் பிடிச்சிருக்குது. ஒரு வழியா போராடி அந்த பேண்ட அந்த நண்டுகிட்டு இருந்து அந்த நபர் பிடுங்கிறாரு. பொதுவா பூனைகளுக்கும் தண்ணீருக்கும் ஆகவே ஆகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க 2 பூனைகள் கடற்கரையில ரொம்பவுமே ஜாலியா நீந்திட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். சொல்ல போனா பூனைகளுக்கு தண்ணீர் பிடிக்காதுன்னு நல்லா சொல்ல முடியாது. ஆனா தண்ணீரை கண்டா பூனைகளுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும். தண்ணீர் பற்றிய பயத்தை அவைகளிடமிருந்து போக்குனா பூனைகளும் தண்ணீர்ல விளையாட ஆரம்பிக்கும். ஆனா அதற்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே பூனைகளுக்கு தண்ணீருக்கு பழக்கப்படுத்தணும். அப்படி சின்ன வயசுல இருந்தே இந்த பூனைகள் தண்ணீருக்கு பழக்கப்பட்டதாலதான் கடற்கரையில ஜாலியா நீந்திட்டு இருக்குது. இந்தோனேஷியா கடற்கரை பகுதி ஒன்றுல ஒரு மிகப்பெரிய கடலாமை ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்குது. எந்த காரணத்துக்காக அந்த கடலாமையானது கரை ஒதுங்குச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா திரும்ப அந்த ஆமையால தண்ணிக்குள்ள போக முடியாம ரொம்பவுமே சிரமப்பட்டு இருக்குது. இத பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த ஆமை கடலுக்குள்ள போறதுக்காக உதவி செய்ய தொடங்கி இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த கடலாமை நகரும் போது பின்னாடி இருந்து புஷ் பண்ணியும் அது மேல கடல் தண்ணியை ஊத்தியும் ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் அந்த ஆமைய கடலுக்குள்ள கொண்டு போய் அந்த மக்கள் விட்டுருக்காங்க. இந்த ஆமை இனமானது லெதர் பேக் ஆமை இனத்தை சார்ந்தது. உலகத்திலேயே அழிந்து வரக்கூடிய ஒரு ஆமை இனமா இது இருக்குது. கொலம்பியா நாட்டுல இருக்கிற ஒரு பீச்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க திடீர்னு ஒரு முதலை அந்த கடற்கரையில மெதுவா நடந்து வந்திருக்குது. அங்க முதலை வருதுன்னு தெரியாம பல பேர் பீச்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் அங்க முதலை வரது தெரியாம அந்த முதலைக்கு மிக அருகில போயிருக்காரு. இந்த முதலை வரத வீடியோ எடுத்த ஒரு நபர் சத்தமா கத்துனதால அந்த மனிதர் அந்த முதலை கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. ஸ்டார் பிஷ்ல பல வகைகள் இருந்தாலும் அவைகளுக்கு மூளையோ ரத்தமோ கிடையாது. நம்மள பல பேரும் ஸ்டார் பிஷ்ஷ உயிரோட வீடியோல மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஸ்டார் பிஷ் இந்த மாதிரி வினோதமா அசைறத பார்த்திருக்கீங்களா? உருவத்துல கொஞ்சம் பெரிதான இந்த ஸ்டார் பிஷ் அதோட கைகளை உயர்த்தி வினோதமான முறையில வேகமா நடந்து போகுது.
பிரேசில் நாட்டுல இருக்கிற ஒரு கடற்கரை பகுதியில ஒரு மனிதர் ஒரு வினோதமான உருவத்தை தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. கரையில இருந்தும் கூட இந்த கடல்வாழ் உயிரினமானது உயிரோட தான் இருந்திருக்கு. பார்க்கிறதுக்கு ஜெல்லி மீன்கள் மாதிரி இருந்தாலும் இவை ஜெல்லி பிஷ் கிடையாது. இது ஒரு போர்ச்சுகல் மெனோவர். கடலுக்குள்ள வாழ்ற இந்த உயிரினம் ஒரு ஒற்றை உயிரினம் கிடையாது. அதாவது பல உயிரினங்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க பார்க்கிறது ஒரு உயிரினம் கிடையாது, பல உயிரினங்கள் சேர்ந்த ஒரு உருவ அமைப்பு. நமீபியா கடற்கரை பகுதியில கயாக் ரெஸ்டாரண்ட் நடத்துற ஒருவரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அங்க கடற்கரை ஓரமா ஒரு டால்பின் குட்டியானது கரை ஒதுங்கி இருக்குது. கடல் அலைகிட்டு இருந்து ரொம்பவுமே தள்ளி கடற்கரை மணல்ல இருந்த அந்த டால்பின் குட்டியை போய் பார்க்கும்போது அது உயிரோட தான் இருந்திருக்கு. உயிரோட இருந்த அந்த டால்பின் குட்டியை அவர் எடுத்து கொண்டு போய் கடலுக்குள்ள விட்டுருக்காரு. இந்த வீடியோவை அவர் சோசியல் மீடியால பதிவு பண்றாரு. ஒரே நாள்ல இந்த வீடியோக்கு மட்டும் 3 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பல பேரும் இவரோட செயலை பாராட்டி தள்ளி இருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவோட கடற்கரை பகுதியில வாக்கிங் போயிட்டு இருந்த ஒருத்தர் வினோதமான ஒரு உயிரினத்தோட இறந்த உடலை பார்த்திருக்காரு. பார்க்கறதுக்கு குழந்தை உருவத்துல ரொம்பவுமே சிறிதா ஏலியன் மாதிரி அந்த உயிரினம் இருந்திருக்கு. உடனே அவரு அது வீடியோவை எடுக்கிறாரு. சில பேர் இது ஏலியன் சொல்றாங்க, இன்னும் சில பேர் ஏதாவது கடலுக்கடியில் இருக்கிற ஒரு அரிய வகை உயிரினமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சூடான் நாட்டோட கடல் பகுதியில சூறை மீன் பிடிப்பதற்காக வலை விரிச்சிருக்காங்க. ஆனா அந்த வலையில ஷன்பிஷ்னு அழைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய மீன் ஒண்ணு மாட்டுது. பொதுவா ரொம்பவுமே அமைதியான இந்த மீன் வகையோட சைஸ்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் நீளமும் 2 டன் எடையோடையும் இருக்கும். இவங்களோட வலையில பிடிபட்டதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் மீன் தான். அவ்வளவு பெரிய மீனை சாதாரணமெல்லாம் தூக்க முடியாது. அதனால படகுல இருந்த கிரெயினை வச்சு அந்த மீனை தூக்கியிருக்காங்க. பொதுவா இந்த மீன்களுக்கு சன்பாத் எடுக்கிறது ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கிறதால இவைகளுக்கு சன்பிஷ்னு பேர் வந்திருக்கு. டால்பின்கள் எப்பவுமே கூட்டமா நீந்தக்கூடிய ஒரு உயிரினமா இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல வழிமாறி கடற்கரை நோக்கி கூட்டமா வரக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. டால்பின் கூட்டத்துல முன்னாடி போற டால்பின் கரைக்கு போனா அதை ஃபாலோ பண்ணி மத்த டால்பினும் கரையை நோக்கி வந்துரும். அப்படி ஒரு டால்பின் கூட்டம் அமெரிக்க கடற்கரை பகுதியில கரை ஒதுங்கி இருக்குது. அந்த டால்பின்ஸை அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரும் எடுத்து கடலுக்குள்ளேயே திரும்ப விட்டுருக்காங்க. அதிக அளவிலான எண்ணெய் குழாய்கள் உலகம் முழுவதும் கடலுக்கடியில் இருக்கிற நிலப்பரப்புல போடப்பட்டிருக்குது. இந்த குழாயோட வேலையே கடல்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெயை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய குழாய்கள் கடலுக்கடியில போடப்பட்டுட்டு தான் இருக்குது. அப்படி போடும்போது சில நேரங்கள்ல நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கிறது கிடையாது. அந்த மாதிரிதான் இங்கிலாந்துல இருக்கிற நார்போக்ஸ் கடல் பகுதியில போடப்பட்ட ஆழ்கடல் எண்ணெய் குழாயோட ஒரு பகுதியானது அங்க இருக்கிற பீச்ல கரை ஒதுங்கி இருக்குது. இந்த குழாயோட மொத்த நீளம் 450 மீட்டர் அதிகம். இவ்வளவு நீளமான அந்த குழாய் அந்த கடற்கரையோட மொத்த பகுதியையும் ஆக்கிரமிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த குழாயோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க. கிரீஸ் நாட்டுல சுற்றுலா பயணிகள் அதிகமா வரக்கூடிய ஒரு கடற்கரை பகுதியில அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக போடப்பட்ட ஒரு சன்பாத் பெட்ல ஒரு மெடிட்டரேனியன் மாங்க் சீலானது சன்பாத் எடுத்துட்டு இருந்திருக்கு. அழிவு நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிரினமானது மனிதர்கள் கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியது. இந்த சீலானது அடிக்கடி அந்த கடற்கரைக்கு வரும். அதனால அந்த சீலுக்கு அவங்க ஆர்ஜிரோன்னு பேரும் வச்சிருக்காங்க. அங்க வர சுற்றுலா பயணிகள் மத்தியிலையும் இந்த சீலானது ரொம்பவே பிரபலமா இருக்கு. ரஷ்யால சைபீரியாவை சேர்ந்த ஒரு பீச்ல ஆயிரக்கணக்கான பனிப்பாறைகள் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ல உறைந்து காணப்பட்டிருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நவம்பர் மாதம் தான் இந்த நிகழ்வானது அங்க நடந்திருக்கு. இவைகள் பார்க்கறதுக்கு ஆலங்கட்டி கற்கள் மாதிரி இருந்தாலும் சைஸ்ல ரொம்பவுமே பெருசாதான் இந்த பனிப்பாறைகளானது அங்க அதிக அளவுல இருந்திருக்கு. நம்ம மனிதர்கள் தான் சர்ஃபிங் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு நாய் எவ்வளவு திறமையா சர்ஃபிங் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. அதுவும் அந்த நாயோட ஓனரோட உதவி எதுவும் இல்லாம அந்த நாய் சர்வசாதாரணமா சர்ஃபிங் பண்ணுது. உலக அளவுல விலங்குகள் சர்ஃபிங் பண்ற போட்டியில இந்த நாயானது பல சாதனைகளை படைச்சிருக்குது. பல நாட்கள் இந்த நாய் இதே மாதிரி ட்ரைனிங் எடுத்ததாலதான் இதால இவ்வளவு எளிதா சர்ஃபிங் பண்ண முடியுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த பீச் சம்பவங்கள்ல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.